நல்ல சாஃப்டாக ரொம்ப சிம்பிளாக ப்ளூபெர்ரி கேக் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து 1.5 கப் மைதாவில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதோட 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஜலிச்சு வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் 75 கிராம்ஸ் அன்சால்டட் பட்டர் சாஃப்டாக இருக்கணும். அதோட 3/4 கப் சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் 2 எக் சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் 125 ml கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் 1 டீஸ்பூன் லெமன் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் இல்லை, லெமன் தோலை கொஞ்சம் திருவி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் இங்கே ஃப்ரெஷ் ப்ளூபெர்ரிஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எடுக்கலைன்னா ஃப்ரோசன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் கேக் பேட்டரில் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் க்ரீஸ் பண்ணி வச்ச பேனில் வந்துட்டு இந்த பேட்டரை போர் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸ் ப்ரீஹீட்டட் அவனில் 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பர் டேஸ்டியான சாஃப்டான ப்ளூபெர்ரி கேக் இங்கே ரெடி ஆகிடும். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங், பிளெஸிங்ஸ் டு யூ.